வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் காணப்போகும் கதை தமிழ்நாட்டின் எல்லையில் அமைந்துள்ள ஒரு பேய் நகரம் பற்றியது. ஆம், அதுதான் தனுஷ்கோடி. ஒரு காலத்தில் வாழ்க்கை, வர்த்தகம், ரயில், சந்தைகள் என முழு சத்தத்தோடு இருந்த நகரம் இன்று கடலால் விழுங்கப்பட்ட சிதிலங்களாக மட்டுமே எஞ்சியிருக்கிறது. இது ஒரு புராணக் கதையின் புனித இடம், இராமாயணத்தில் வரும் பாலம் கட்டப்பட்ட இடம். இது ஒரு வரலாற்று நகரம், இந்தியா இலங்கை இணைத்த துறைமுகம். அதே நேரத்தில் இது ஒரு பேரழிவின் நினைவிடம் கூட. இந்த 3 அடுக்குகளை கொண்டுதான் தனுஷ்கோடியை புரிந்து கொள்ள முடியும். தனுஷ்கோடியின் புவியியல். தனுஷ்கோடி தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரத்திலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இந்தியாவின் கடைசி முனை, அதாவது இந்தியாவில் சாடை போகும் கடைசி இடம். ஒரு பக்கத்தில் பார்க்கடல், இன்னொரு பக்கத்தில் இந்திய பெருங்கடல். 2 கடல்களின் கலப்பு, 2 விதமான நிறங்கள், 2 விதமான அலைகள். பார்க்கும்போது இயற்கையின் அதிசயம் போல இருக்கும். புவியியலாளர்கள் சொல்வது என்னவென்றால், தனுஷ்கோடி சுற்றுப்பகுதியில் நிலம் மிகவும் பலவீனமாக இருக்கிறது. மணல்தான் அதிகம். அதனால் கடல் சுழற்சி நேரடியாக தாக்கும். புராணக்கதைகள். ராமாயணம் படி இலங்கைக்கு செல்ல ராமர் கடல் கடக்க வேண்டியிருந்தது. ராமரின் வனர்சேனை கடலுக்குள் கற்களை வீசி ஒரு பாலம் கட்டினார்கள். அந்த பாலம்தான் ஆதிசேது அல்லது ராமசேது. ஆரம்பம் எங்கே? தனுஷ்கோடி. தனுஷ் என்றால் வில்லு, கோடி என்றால் முனை. ராமர் வில்லால் கடலை தட்டி அடையாளம் வைத்த இடம் என்பதால் பெயர் வந்தது. இன்னும் சிலர் சொல்வார்கள், அந்த இடத்தில் கடல் மிகவும் ஆழமில்லை, அதனால் பாலம் கட்ட எளிதானது. சுமார் 30 கிலோமீட்டர் நீளத்தில் இலங்கை வரை இந்த பாலம் இருந்ததாகவும், சில பகுதிகள் இன்னும் கடலுக்குள் காட்சியளிப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த கதையால் தனுஷ்கோடி புனித யாத்திரை தலமாகவும் மாறியது. பிரிட்டிஷ் காலம். தனுஷ்கோடியின் செழிப்பு. பிரிட்டிஷ் காலத்தில் தனுஷ்கோடி ஒரு முக்கியமான துறைமுக நகரம் ஆயிருந்தது. இந்தியா இலங்கை இடையே போட்மேல் எனப்படும் ரயில் சேவை ராமேஸ்வரத்தில் இறங்கி பாம்பன் பாலம் கடந்து தனுஷ்கோடி வரை வந்தது. அங்கிருந்து மக்கள் படகில் ஏறி இலங்கை, தாழ்மன்னார் சென்றார்கள். அங்கிருந்து மீண்டும் ரயில் மூலம் கொழும்பு சென்றார்கள். இதனால் தனுஷ்கோடி ஒரு சர்வதேச கதவாக இருந்தது. அங்கிருந்த தேவாலயங்கள், பள்ளிகள், சந்தைகள், ரயில் நிலையம் அனைத்தும் மிக செழித்திருந்தன. அப்போது சவுத் இந்தியன் ரயில்வே கம்பெனிதான் இந்த சேவைகளை நடத்தியது. 1964 சூறாவளி பேரழிவு. டிசம்பர் 22, 1964 அந்த நாள் வரலாற்றை என்றும் நினைவில் நிறுத்தியது. மதியம் முதல் காற்று பலமாக வீசத் தொடங்கியது. இரவு ஆனதும் சூறாவளி நேரடியாக தனுஷ்கோடிக்கு வந்தது. சுமார் 280 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய காற்று கடலை கொந்தளிக்க வைத்தது. 20 அடி நீர் அலைகள் நகரம் முழுவதையும் விழுங்கின. அன்றைய இரவில் பாம்பன் பாலம் கடந்து தனுஷ்கோடி நோக்கி வந்த ரயில் கடலை மூழ்கியது. அதிலிருந்த 150 பயணிகள் உயிரிழந்தனர். அன்றைய இரவில் சுமார் 1800 மற்றும் 2000 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. காலையானபோது தனுஷ்கோடி வரைபடத்திலிருந்தே இல்லாமல் போனது. இந்திய அரசு அந்த இடம் இனிமேல் மனித வாழ்வுக்கு ஏற்றதல்ல என்று அறிவித்தது. அதன்பின் அந்த நகரம் கைவிடப்பட்டது. சிதிலங்களின் சாட்சி. இன்று தனுஷ்கோடிக்கு சென்றால் கடலால் மூழ்கிய தேவாலயம் சுவர்கள், பள்ளி, போஸ்ட் ஆபீஸ் இடிபாடுகள், வீடுகள் ஆகியவை மட்டும் எஞ்சியிருக்கின்றன. அந்த இடங்களை பார்த்தாலே அந்த பேரழிவின் வலிமை கண்களில் நிற்கும். பழைய ரயில் நிலைய சிதிலம் இன்னும் அங்கே நிற்கிறது. மக்கள் அதை கோஸ்ட் டவுன் என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். இன்றைய தனுஷ்கோடி. 2009க்கு பிறகு அரசு சாலை அமைத்ததால் மக்கள் கார், பைக் மூலம் தனுஷ்கோடி செல்ல ஆரம்பித்தார்கள். சுற்றுலாத் தலமாக மிகவும் பிரபலமடைந்தது. சங்கமம். 2 கடல்கள் சந்திக்கும் இடம் சுற்றுலா பயணிகளின் முக்கிய இடம். ஆனால் அந்த கடலில் நீந்துவது ஆபத்தானது. இன்னும் அந்த இடம் அமைதியாகவும் பயங்கரமாகவும் தோன்றுகிறது. தனுஷ்கோடி ஒரு பாடம் சொல்லும் நகரம். இயற்கையின் முன் மனிதன் எவ்வளவு பலவீனமானவன் என்பதை காட்டும் சின்னம். ஆனால் அதே நேரத்தில் புராணம், வரலாறு, மதம், இயற்கை இவை அனைத்தும் சேர்ந்து தனுஷ்கோடி என்ற இடத்தை உலக புகழ்பெற்ற ஒன்றாக மாற்றிவிட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. அடுத்த வீடியோல சந்திப்போம்.